வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி 11th ஜனவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ண போறோம். இன்னைக்கு மார்க்கெட் 4th ஜனவரி எக்ஸ்பைரி நிஃப்டி வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம 11th ஜனவரிக்கு பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ண போறோம். ஸோ இதுல ஆப்ஷன் செயின் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 40 ருபீஸ்க்கு கீழே இருக்க ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணோம். எக்ஸாக்டா 40 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். பட் 46 ருபீஸ் இருக்கு. அதனால இந்த இடத்துல 40 அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து 36 இருக்கு. அப்படிங்கிறனால 36ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்றோம் புட் சைடு. சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல 30 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 30 அப்படிங்கறத ஒரு லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்றோம். இது பை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம புட் சைட்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சைட் 28 அப்படின்னு இருக்க இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்றோம். சேம் இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு 23 அப்படின்னு இருக்கிறது 2 லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,340 இருந்து 21,136 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்க வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்ல தான் வந்து இருக்கும். கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,388 கிட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4K பக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,054 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 4K ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இதுக்கு நடுவில் சென்டரா இருக்கிற வரைக்கும் நமக்கு 1,832 ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 76% வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 4,332 ருபீஸ். ஸோ பர் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த இன்கம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல இன்கமா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல பர் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணி ஒரு 500 ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ 500 ருபீஸ் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப ஒரு 5 டேஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,500 ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ அந்த 2,500 ருபீஸ்க்கு நம்ம டெய்லி ஒரு ட்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு ஸோ டீசென்டா பர் வீக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால எடுக்க முடியும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,77,000 ருபீஸ் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுது. கேபிட்டல் தான் வந்து அதிகமா தேவைப்படும். பட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ரிஸ்க் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ அன்லிமிட்டட் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனது அப்படின்னாலுமே நம்ம எட்ஜிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து பண்ணலாம். இல்ல அப்படின்னா லாஸ்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். மார்க்கெட்ல நம்ம 4 வீக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 4 வீக்ஸ்ல நமக்கு 3 ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2,500 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு 3 ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சது அப்படின்னா 7,500 ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இந்த 4 ட்ரேட்ல ஒரு ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ் ஆனது அப்படின்னா கூட லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2,500 ருபீஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் அமௌண்டா இருக்கும். ஸோ இது 4 ட்ரேடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டா இருந்தது அப்படின்னா பர் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10K அப்படிங்கிறது நம்மளால சாலிடா வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க முடியும். பட் இருந்தாலும் ஒரு ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆனது அப்படின்னா கூட நம்மளால 7,500 ருபீஸ் பர் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டா இந்த லெவல்லே க்ளோஸ் ஆனது அப்படின்னா பர் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா 4K ப்ராஃபிட்டா கூட மாறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீக்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேவ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேவ் ஆயிரும். இதுல போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்குதான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ 4th ஜனவரி அன்னைக்கு இதோட கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 11th ஜனவரிக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ கிரியேட் பண்ண உடனே ஒரு 122 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எட்ஜிங்ல பண்றப்ப ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மூலமா நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.